Hi dear friends, welcome back to my channel Nosy Sandwork. Friends, இன்னைக்கு வந்து ஒரு subscriber requested video. நான் நிறைய crochet letters video போட்டிருக்கிறேன். பட் சம் லெட்டர்ஸ் வந்து அதில் மிஸ்ஸிங்காக இருக்குது. நானும் இப்போ தான் ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தேன். ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, லெட்டர் எஸ் வந்து போடுங்க சிஸ்டர் அப்படின்னு. ஸோ அப்புறம் தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அந்த மிஸ்ஸிங் லெட்டர்லாம் நான் வந்து சீரியஸாக உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். ஸோ அதில் மிஸ் ஆன ஒரு லெட்டருமே எஸ் லெட்டர் மிஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி உள்ள டியூட்டோரியலில் நம்ம இந்த க்யூட்டான லெட்டர் எஸ் தான் பார்க்க போகிறோம். இதை வச்சு நிறைய யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கஸ்டமைஸ்டு ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ணும்போது அவங்களோட இனிஷியல் ஃபஸ்ட் லெட்டர் வந்து நீங்கள் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பேக்ட்ராப்பில் வந்து பர்த்டேஸ் அதுக்கெல்லாமே நம்ம பேனராக நம்ம ரெடி பண்ணலாம். இந்த க்ரோஷே லெட்டர்ஸ் கீ செயின்ஸாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய க்ரோஷே டியூட்டோரியல்ஸ் அப்புறம் கிராஃப்ட் டியூட்டோரியல்ஸ் இருக்குது. இப்போ வந்து புதுசாக வந்து பெட் எப்படி வந்து வளர்க்க, அந்த ஃபிஷ் டேங்க் செட்டப் அதெல்லாம் வந்து நான் புது வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். பெட்ஸ் வந்து எனக்கும் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ அதை வந்து ஷேர் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அந்த வீடியோஸும் போடுறேன். நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஷ் டேங்க் வந்து நேச்சுரல் செட்டப்லாம் எப்படி பண்ணுறதுன்னு. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பண்ணுற எல்லா ப்ராஜெக்டோட மெட்டீரியல்ஸ், க்ரோஷே மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளோட நோசி ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், யான்ஸோட வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்புகிறேன். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க நம்ம இந்த லெட்டர் எஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்ன எடுத்துருக்கிறேன்னா, கங்கா ஒலிவியா யான். இது வந்து பார்த்திங்கன்னா 100% அக்ரலிக் யான், லைட் வெயிட் 3. ஸோ இதே பிராண்டடான யான் வந்து நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, க்ரோஷேயோட எல்லா சப்ளைஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஷாப்பை காண்டாக்ட் பண்ணணுன்னா இங்கே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் கலர்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹூக் சைஸ் 3.5 mm ஹூக் சைஸ், crochet hook size 3.5 mm hook size, scissors, next yarn needle. okay, so வாங்க friends நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். first slip knot. basics tutorials videos எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோசிஸ் ஹேண்ட் ஒர்க் இந்த சேனல், நோசிஸ் ஹேண்ட் ஒர்க் அஃபிஷியல் வந்து என்னோட புது சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ணி 2 years ஆச்சு. அதுலேயும் நிறைய க்ரோஷே டியூட்டோரியல்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் மறக்காமல் அதையும் வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்லிப் நாட் போட்டுட்டேன். செயின் 33, செயின் 33, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33. ஓகே, 33 செயின்ஸ் வந்து ஃபவுண்டேஷன் செயின் போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எஸ் பண்ணுறதுக்கு ஹூக்கில் இருந்து செகண்ட் செயினில் 1 time டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் 1 time டபுள் க்ரூஷே. ஹூக் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து ஃபஸ்ட்டு செயின் வந்து இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் 1 time டபுள் க்ரூஷே. ஸோ டபுள் க்ரூஷே பண்ணுறதுக்கு யான் ஓவர், செகண்ட் செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யான் இப்படி கிராப் பண்ணிக்கோங்க. 3 லூப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் 2 லூப்ஸ் 1 2, அடுத்து யான் ஓவர் செகண்ட் 2 லூப்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட்டு செயினில் பார்த்தீங்கன்னா 2 times டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம் ஒரே செயினில். ஸோ ஹூக்கை யான் ஓவர் பண்ணி ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் டபுள் க்ரூஷே பண்ணுறேன் 1, next yarn over same spaceலே again one more time double crochet. ஸோ ஒரே ஸ்பேஸில் 2 times double crochet. என்ன பண்ணியிருக்கிறோம், ஃபஸ்ட் இதில் வந்து 1 time, அதாவது ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் இது 1 time double crochet, இது ஒரே ஸ்டிச்சில் 2 times double crochet பண்ணியிருக்கிறோம். இதே ஸ்டெப்பை இன்னும் 4 times ரிப்பீட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து 1 time டபுள் க்ரூஷே,
நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, 1 2. ஓகே, இதுதான் இந்த செட் ஃப்ரெண்ட்ஸ். 1 டைம் பண்ணிட்டேன், இன்னும் 3 டைம்ஸ் ரிமைனிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 டைம் டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு செயினில் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே இந்த சேம் ஸ்டிச் ஆர் சேம் செயின், 1 சேம் ஸ்பேஸ்லேயே இன்னும் 1 மோர் டைம் டபுள் க்ரோஷே. செகண்ட் டைம் பண்ணிட்டேன், தேர்ட் டைம் பண்ணுறேன் அந்த செட்டை. ஒரு ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே, தேர்ட் டைம் பண்ணிகிட்ருக்கிறேன், 1 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. ஒர்க் வந்து இப்படி பெண்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் இப்படி இழுத்து விட்டுட்டிங்கன்னா நல்லாவே ஸ்டிஃப் ஆயிரும். லாஸ்ட்டாக 4th டைம் 1 டைம் டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு செயினில் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. ஸோ 1 டைம் டபுள் க்ரோஷே, 2 டைம் டபுள் க்ரோஷே, 4 டைம்ஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பண்ணோம் பார்த்தீங்களா, அதோடு இன்க்ளூட் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ். ஓகே, ஸோ 1 2 3 4 5. ஓகே, 5 டைம்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு 2 செயின்ஸுக்கு வந்து 1 டைம் மட்டும் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு 2 செயின்ஸ்க்கு 1 டைம் டபுள் க்ரோஷே பண்ணுங்கள். அடுத்த செயின்லேயும் 1 டைம் டபுள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, டபுள் க்ரோஷே டுகெதர் ஸ்டிச் பண்ண போகிறோம் டில் எண்ட். ஓகே, 10 டைம்ஸ் பண்ண போகிறோம். டபுள் க்ரோஷே டுகெதர் எப்படி பண்ணணுன்னா, யான் ஓவர், ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க. டபுள் க்ரோஷே பண்ணுற மாதிரியே ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ் மட்டும் வெளியேடுங்க, ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அகெயின் யான் ஓவர் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க. 4 லூப்ஸ் இருக்கும். இப்போவும் ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ் மட்டும் வெளியேடுங்க. இப்போ நமக்கு 3 லூப்ஸ் இருக்கும் ஹூக்கில். ஸோ யான் ஓவர் பண்ணி 3 லூப்ஸையுமே எடுங்க. இதுதான் டபுள் க்ரோஷே டுகெதர். 2 ஸ்டிச்சு எடுத்து டுகெதராக நம்ம ஒரு ஸ்டிச்சாக மாற்றுறோம், அதுதான். ஸோ 10 டைம்ஸ் பண்ணணும்னு சொன்னேன், 1 டைம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் பண்ணுறேன், டபுள் க்ரோஷே 2 டுகெதர், 2 ஸ்டிச்சஸ் டுகெதர் தான் 2 டுகெதர்னு சொல்கிறோம். ஸோ அகைன் நெக்ஸ்ட் இதில் இன்சர்ட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 3 லூப்ஸையும் எடுத்துருங்க. அகெயின் யான் ஓவர், தேர்ட் டைம் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 2 லூப்ஸை எடுங்க, அகெயின் யான் ஓவர், நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், ஃபஸ்ட் 2 லூப்ஸ், நெக்ஸ்ட் 3 லூப்ஸையும் எடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் 4th டைம் இப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டில் எண்ட் வரைக்கும் நம்ம இதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். எய்த் டைம் டபுள் க்ரோஷே டுகெதர். உங்களுக்கு இங்கே வரும்போதே தெரிஞ்சிரும், 4 ஸ்டிச்சஸ் தான் லெஃப்டாக இருக்கும். ஸோ 9th டைம் அண்ட் 10th டைம் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் செயினை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஷேப்பில் வந்து வேறு மாற்றம் இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்கும் போது 3 ஸ்டிச்சஸ் லெஃப்டாக இருந்துச்சுன்னா, ஸோ கரெக்டாக ஈவன் நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் வந்து லெஃப்டாக இருக்கணும். ஸோ 9th டைம் டபுள் க்ரோஷே டுகெதர் பண்ணுறேன். க்ரோஷேயில் கவுண்டிங் ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நம்ம எதிர்பார்த்து அந்த ஷேப் வரும். ஸோ லாஸ்ட்டாக 10th டைம் டபுள் க்ரோஷே டுகெதர் பண்ணுறேன். லாஸ்ட்டாக 10th டைம் டபுள் க்ரோஷே டுகெதர், 3 லூப்ஸையுமே வெளியே எடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து யானை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தோன்னா நம்மளோட எஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம யான் நீடில் வச்சு ரிமைனிங் யான்ஸை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். கார்னர் வந்து பெண்ட் ஆகாத மாதிரி நம்ம ஹைட் பண்ணணும்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்யூட்டான பியூட்டிஃபுல்லான லெட்டர் எஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஸ்டிஃபாக இருக்குன்னா நீங்கள் நல்லா வெயிட்டான புக்ஸில் வந்து வச்சிட்டிங்கன்னா நல்லாவே ஸ்டிஃப் ஆயிரும். நல்ல குவாலிட்டியான யான்ஸ்னால உங்களுக்கு வந்து ஈஸியாகவே நமக்கு வந்து ஸ்டிஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பேக் ட்ராப்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.